சுட்டி கேஸ். லீரியா என்ற அழகான ராச்சியத்தில் இளவரசி இலாரா இருந்தாள். அவள் சின்ன வயது முதலே தன்னுடைய ஆர்வத்திற்கும் துணிச்சலுக்கும் பெயர் பெற்றவள். ஒருநாள் இலாரா அரண்மனையின் பின்புறம் இருக்கும் தடை செய்யப்பட்ட காட்டை பற்றிய கதைகளை கேட்டு ஆச்சரியமடைந்தாள். அந்த காடு மந்திரங்களாலும் ஆபத்துகளாலும் நிரம்பியுள்ளதென்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் இலாராவுக்கு அப்படி ஒரு பயம் எதுவும் இல்லை. அந்த சாயங்காலத்தில் யாருக்கும் தெரியாமல் இலாரா காட்டுக்குள் நுழைந்தாள். காடு பச்சை நிறத்தில் பொலிவடைந்து மரங்கள் இடம் தோற கீச்சிடும் பறவைகள். அப்போது ஒரு மெலிதான அழுகை கேட்கப்பட்டது. இலாரா அதைக் கேட்டு ஓடி சென்று பார்த்தாள். ஒரு பச்சை நிறத்துடன் தங்க ஒளி மின்னும் சிறிய டிராகன் காயத்துடன் கிடந்தது. அதன் கண்களில் பயமும் துன்பமும் தெரிந்தது. அருமை டிராகன், பயப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவள் சொன்னாள். அவள் டிராகனை மெதுவாக தூக்கி அதன் காயத்திற்கு சிகிச்சை செய்தாள். டிராகன் புன்னகையுடன் அவளை பார்த்தது. உனக்கு ஒரு பெயர் தேவை, நான் உன்னை எம்பர் என்று அழைப்பேன் என்றாள் இலாரா. அன்று முதல் இலாரா ஒவ்வொரு நாளும் காட்டிற்கு சென்று எம்பருடன் நேரம் செலவிடத் தொடங்கினாள். எம்பர் தினம் தினம் விளையாடி பறக்கும் திறனில் முன்னேறியது. அது வெறும் டிராகன் இல்லை, அவனுக்கு மந்திர சக்திகள் இருந்தன. ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்தபோது எம்பர் திடீரென தீமூச்சு விடுத்தது. அருகிலிருந்த ஒரு பாறை ஒளிர்ந்து அதில் ஒரு மந்திர சின்னம் தோன்றியது. எம்பர், நீ சாதாரண டிராகன் அல்ல. உன்னுடைய மந்திர சக்தி எதற்கென்று தெரியவில்லை. ஆனால் இதை சந்திக்க நம்முடைய நேரம் வந்துவிட்டது என்றாள் இலாரா. இராச்சியத்தில் மக்களுக்கு பல பிரச்சனைகள் தோன்றின. நிலங்கள் உலர்ந்து பயிர்கள் வளரவில்லை. மக்கள் உணவுக்காக தவித்தனர். மன்னர் கவலையுடன் தன் ஆலோசகர்களுடன் பேசினார். இந்த சாபம் எங்கேயோ இருந்து வருகிறது. தடை செய்யப்பட்ட காட்டை எரித்துவிட்டால் பிரச்சினை தீரும். இதை கேட்டு இலாரா அதிர்ச்சியடைந்தாள். அந்த காடு ராச்சியத்துக்கு தேவையானது, அதை அழிக்கக்கூடாது என்றாள் அவள். ஆனால் மன்னர் அவளை நம்பவில்லை. நான் மக்களின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். அந்த இரவில் எம்பர் இலாராவை ஒரு மர்மமான குகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே குகையின் சுவர்களில் ஆச்சரியமான கலை சித்திரங்கள் இருந்தன. அவை பழைய காலத்தின் கதைகளை சொல்லியது. சித்திரங்களில் டிராகன்களும் மனிதர்களும் இணைந்து வாழ்ந்து தங்கள் மந்திர சக்தியால் நிலங்களை வளமாக்கியது காட்டப்பட்டது. ஆனால் மனிதர்களின் பேராசை காரணமாக இந்த பந்தம் முறிந்துவிட்டது. இதை பார்த்து இலாரா உணர்ந்தாள். எம்பர், உன்னுடைய சக்தி ராச்சியத்தின் வளத்தை மீட்டெடுக்க உதவும். இந்த பந்தத்தை மீண்டும் அமைத்தால்தான் இராச்சியம் காப்பாற்றப்படும் எனக் கூறினாள். அடுத்த நாள் மன்னரின் படைகள் காட்டை எரிக்கத் தயாராக இருந்தன. அப்போது எம்பர் மீது அமர்ந்து வானத்தில் பறந்த இலாரா படைகளை நிறுத்துமாறு கூச்சலிட்டாள். நீங்கள் காட்டை அழிக்க முடியாது, இது ராச்சியத்தை காக்கும் மந்திர சக்தியை கொண்டிருக்கிறது. படைகள் எம்பரை பார்த்து அம்புகளை எய்தின. எம்பர் தன் மந்திரமூச்சால் பாறைகளை உடைத்து ஒரு ஜீவக்கல்லை வெளிக்காட்டியது. அந்த கல் மின்வெளிச்சம் விட்டது. மழை பொழிந்து நிலங்கள் பச்சை நிறமடைந்தன. மக்கள் ஆச்சரியமாக அந்த அற்புதத்தை பார்த்தனர். மன்னர் தன் தவறுகளை உணர்ந்தார். அவர், நாம் டிராகன்களையும் அவர்களின் சக்தியையும் மதிக்க வேண்டும் என்று அறிவித்தார். மக்களும் இது உண்மை என்று ஏற்றுக்கொண்டனர். எம்பர் மற்றும் இலாரா ராச்சியத்தை மீண்டும் வளமாக்கி மக்களை சந்தோஷமாக வாழ வைத்தனர். ராச்சியம் முழுவதும் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பண்டிகையை டிராகன் துவக்கி வைத்தது. டிரான்கள் சந்தோஷமாக காட்டிலும் நகரத்திலும் சுற்றித் திரிந்தன. இலாரா தன்னுடைய துணிச்சலால் மட்டுமின்றி நம்பிக்கையால் நட்பையும் செல்வத்தையும் உருவாக்கினாள். எம்பர் இனி லீரியாவின் காவலராக இருந்து மக்களுக்கு உதவிக் கொண்டிருந்தது. Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.